This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for student, homemaker and job seekers. Use your free time to earn, no fixed hours. Work out your convenience. Just share and publish content. Simple task. No only selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payout. Start from day 1. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு, நீங்கள் வேணும்னா அதில் யூஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்விழிக்கும் போதும் ஏதோ ஒரு கனமான எடை மார்பை அழுத்துவது போல உணர்கிறீர்களா? உலகம் வேகமாக நகர்ந்து கொண்டே இருக்க நீங்கள் மட்டும் ஒரே இடத்தில் ஒருவித தேக்க நிலையில் நின்று கொண்டிருப்பது போல் தோன்றுகிறதா? மனதுக்குள் ஒரு இறுக்கம், ஒருவிதமான சோர்வு அப்படிதான் இருக்கிறதா? அப்படியானால் இந்த 4 வரிகளை கேளுங்கள். துன்பம் இருக்கிறது, அதற்கு காரணம் நம்முடைய ஆசை. அந்த ஆசையை நிறுத்த முடியும், அதற்கான வழி இருக்கிறது. இதை சொன்னது யாரோ ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஞானத்தின் உச்சியிலிருந்த கௌதம புத்தர். இன்று இந்த ஆழமான உண்மைகளை புரிந்து கொண்டால் நாளை உங்கள் விதி, உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் பயணிக்கத் தொடங்கும். வாருங்கள், இந்த 4 நித்திய உண்மைகளை வெறும் தத்துவமாக அல்ல, உங்கள் வாழ்வின் மையப்புள்ளியாக மாறும் ஒரு கதையாகவே பார்க்கலாம். அது உங்கள் கதை. புத்தர் சொன்ன முதல் உண்மை துக்கம். இதை நாம் தமிழில் துன்பம் என்று சொல்கிறோம். இது வெறும் ஒரு வார்த்தை அல்ல, ஒரு பெரிய ஆழமான உணர்வு. காலையில் எழுந்தவுடன் ஒரு சூடான காஃபி கிடைக்கவில்லை என்றால் கூட மனதில் ஒரு சிறிய இடி விழுவது போல உணர்கிறோமே. அலுவலகத்துக்கு போகும் பஸ்ஸை தவறவிட்டால் ஒரு பதற்றம், ஒரு எரிச்சல். நமக்கு நெருங்கியவர்கள் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு காயம், ஒரு ஏமாற்றம். இதெல்லாம் துன்பத்தின் வெறும் ஆரம்ப புள்ளிகள், ஒரு நுனிப்பார்வை மட்டுமே. புத்தர் சொன்னார், பிறப்பு, நோய், முதுமை, இறப்பு இவை யாரையும் தப்பவிடாது. இவைதான் வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத உண்மைகள். ஆனால் அதே நேரத்தில் உள்ளுக்குள் ஏற்படும் கவலை, பயம், ஒருவிதமான வெறுமை, தனிமை இவையும் சேர்த்தே துன்பம். உங்கள் முகத்தில் ஒரு சிறிய சுருக்கம் விழுந்தாலே போதும், அதுவும் ஒருவிதமான கவலையை தூண்டுகிறதே. அதுவும் துன்பத்தின் ஒரு நிழல்தான். இதை ஒப்புக்கொள்வதுதான் முதல் படி. நாம் பெரும்பாலும் இல்லை, எனக்கு எல்லாம் ஓகே, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே துன்பத்தை மறைக்கிறோம். இது ஒரு பெரிய பூகோள விளையாடு போல. பூமியின் வெப்பத்தை மூடி வைத்தாலும் அது உள்ளேயே கொதித்து கொண்டிருக்கும் அல்லவா? அதுபோல நாமும் நம் துன்பத்தை மறைக்க மறைக்க அது உள்ளுக்குள் வளர்ந்து நம்மை இன்னும் அதிகமாக பாதிக்கும். புத்தர் கேட்டது